வணக்கம் நண்பர்களே. நான் பேங்க் நிஃப்டியோடைய ப்ரெடிக்ஷன் அஸ்ட்ராலஜி அண்ட் டெக்னிக்கல் ரெண்டு ப்ரெடிக்ஷனும் ஒரு அனாலிசிஸ் பண்ணியிருக்கேன். அதை உங்களுக்கு நான் எப்படின்றதை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அஸ்ட்ராலஜி நான் யூஸ் பண்ணுற வெப்சைட் osuronline.com. அதுக்குள்ளே போயிட்டோம்னா ஃபஸ்ட் நம்ம இன்புட் கொடுக்கணும். சும்மா ஏதாவது ஒரு நேம் கொடுத்துருங்க. டேட்டு மண்டே டேட்டு நான் போடுறேன் 17 மார்ச். டைம் மார்க்கெட் ஓப்பன் ஆகக்கூடிய டைமே போட்டுடலாம் 9:15. சென்னைனே போடுறேன். ஜஸ்ட் நம்ம கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக தான் நம்ம இதை இந்த இன்புட்டை கொடுக்குறோம். இதில் போட்டுட்டோம்னா வெப்சைட்டில் இப்படி தான் வரும். 17 மார்ச் 9:15. லக்னம் அதெல்லாம் 9:15க்கு இருக்கக்கூடிய லக்னம். நமக்கு அது முக்கியம் இல்லை. ராசி துலா ராசியில் இருக்கு. சித்திரை நட்சத்திரம் இருக்கு. நம்ம என்ன பார்க்கணும்னா இந்த கிரகத்துடைய பாதசாரம், இதுதான் மெயின். என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த பாதத்தில் இருக்கு. இப்போ சூரியன் பார்த்தீங்கன்னா மீனராசியில் இருக்கு, போரட்டாதி 4ஆம் பாதம். சந்திரன் அது மாதிரி ஒவ்வொரு கிரகமும் எந்த நட்சத்திரத்துடைய எந்த பாதத்தில் இருக்கு, பாதசாரம்னு சொல்லுவாங்க. கிரகத்தினுடைய பாதம் எங்க இருக்குன்னு பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது இது கிரக 9 கிரகத்துடைய பாதம். கீழே பார்த்தீங்கன்னா ராசி கட்டம் இருக்கும். இதில் நம்ம என்ன பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா குரு ரிஷபராசியில் இருக்காரு, சனி கும்பத்தில் இருக்காரு. இப்போ கோச்சாரம் சூரியன் புதன் சுக்கிரன் ராகு எல்லாமே குருவுடைய வீட்டில் இருக்கு, மீனராசியில். இப்போ இந்த 4 கிரகத்துடைய பாதம் தான் நமக்கு இங்க இருக்கு. இந்த சூரியன் புதன் சுக்கிரன் ராகு பார்த்தீங்கன்னா சூரியன் போரட்டாதி 4. போரட்டாதின்றது குருவுடைய நட்சத்திரம். அதே போல ராகு பார்த்தீங்கன்னா அவரும் போரட்டாதியில் இருக்காரு. புதன் உத்திரட்டாதியில் இருக்காரு, போரட்டாதியை கடந்து போயிட்டாரு, உத்திரட்டாதியில் இருக்காரு. சுக்கிரன் உத்திரட்டாதியில் இருக்காரு. இப்ப இது போல நீங்க பார்த்துட்டு வரும்போது இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா 9 கிரகம் எந்த கிரகத்தோடைய பாதத்தில் இருக்குன்னு நம்ம பார்க்கணும். மெஜாரிட்டி பார்க்கணும். மெஜாரிட்டி பார்க்கும்போது இதுல பார்க்கும்போதே என்ன தெரியுதுன்னா உங்களுக்கு போரட்டாதி உத்திரட்டாதி இதுதான் கண்ணுக்கு அதிகமா பார்க்கும்போதே தெரியுது. பூரட்டாதி சூரியன் பூரட்டாதி, சனி பூரட்டாதி, ராகு பூரட்டாதி. இது மூணும் குருவுடைய நட்சத்திரம். செவ்வாய் புனர்பூசமும் குருவுடைய நட்சத்திரம் தான். ஸோ மெஜாரிட்டி பார்க்கும்போது சூரியன் செவ்வாய் சனி ராகு 4 கிரகங்கள் குருவுடைய பாதசாரத்தில் டிராவல் ஆகுறாங்க. அப்புறம் புதன் பாத்தீங்கன்னா உத்திரட்டாதி, சுக்கிரன் உத்திரட்டாதி, அது ரெண்டும் பாத்தீங்கன்னா உத்திரட்டாதியில டிராவல் ஆகுது. ஸோ மெஜாரிட்டியை பார்க்கும்போது குரு அண்ட் சனி இதுதான் உங்களுக்கு அதிகமா தெரியுது. அப்புறம் நம்ம வேற என்ன பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா குரு இப்போ சுக்கிரனுடைய வீட்டில் இருக்காரு. சுக்கிரன் குருவுடைய வீட்டில் இருக்காரு மீனராசியில். 2 கிரகங்களும் பரிவர்த்தனை நடந்திருக்கு. குருவுடைய வீட்டில் சுக்கிரனுடைய வீட்டில் குரு பரிவர்த்தனை நடந்திருக்கு. இது ராசி கட்டத்தில். நவாம்சத்தில் பாருங்க. நவாம்சத்தில் பார்த்தீங்கன்னா குரு இப்போ இங்க இருக்காரு, மிதுனத்தில் இருக்காரு. அதாவது குருவுடைய கிரக நிலை பார்த்தீங்கன்னா ரிஷபராசியில் ரோகிணி 3ஆம் பாதம். ரோகிணி 3ஆம் பாதம், ரோகிணி முதல் பாதம்ன்றது இங்கே வரும், ரோகிணி 2ஆம் பாதம் இங்கே வரும், ரோகிணி 3ஆம் பாதம், ரோகிணி 4ஆம் பாதம் இங்கே வரும். இப்படிதான் கிரக நிலைகள் நவாம்சத்தில் பிரிப்பாங்க. 1ஆம் பாதம் இங்கே வரும். ரோகிணின்றது சந்திரனுடைய நட்சத்திரம். சந்திரனுடைய நவாம்சம் பார்க்கும்போது சந்திரன் இங்கே தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும். 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் இங்கே வரும். ஸோ குரு இப்போ திங்கட்கிழமை அன்னைக்கு குரு 3ஆம் பாதத்தில் இருக்கார், ரோகிணியுடைய
மூணாம் பாதத்தில் இருக்கார். இது வந்து வரக்கூடிய இது அடுத்த இது நான் காமிக்கிறேன். 21ஆம் தேதி இது ஒரு நான் 2 இதுவா வந்து பிரிச்சு வச்சிருக்கேன் மேல. இது வந்து 17th, இது வந்து மண்டே நடக்கக்கூடியது. பக்கத்துல இன்னொன்னு ஐக்கான் வச்சிருக்கேன். இது வந்து 21 அன்னைக்கு குரு பாத்தீங்கன்னா ரோகிணி 4ஆம் பாதத்துக்கு வந்துடுறாரு. ரோகிணி 4ஆம் பாதம்ன்றது குருக்கு வந்து கடகத்துக்கு வந்துடுவார். நவாம்சத்துல ராசி கட்டத்தில் அங்கதான் இருப்பாரு, சுக்கிரனுடைய வீட்டில் தான். பட் நவாம்சத்துல குரு வந்து கடகம். குரு வந்து கடகத்துல வந்தா, ராசியில வந்து கடகத்துல வந்ததுன்னா உச்சம் அப்படின்வாங்க. அதுவே நவாம்சத்துல கடகத்துல வந்தா பலம் அப்படின்னு சொல்லுவாங்க. நவாம்சம் கட்டம்ன்றது ஒரு கிரகத்தை வந்து பலவீனம், பலமா இருக்கா பலவீனமா இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம நவாம்சத்தை யூஸ் பண்றோம். ஸோ குரு வந்து நவாம்சத்துல பலமா வரார். பலமான இடத்துக்கு வந்து குரு 21ஆம் தேதி வரார். ஆனா அதுக்கு உண்டான இம்பாக்ட் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிரும். ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடியே கொடுக்க ஆரம்பிச்சிரும். ஸோ குரு வந்து பலமா வரார். இப்போ ஆல்ரெடி வந்து குருவும் சுக்கிரனும் வந்து பரிவர்த்தனை நடந்திருக்கு. அவங்களுடைய வீட்டை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து குரு வந்து ஃபினான்ஸ் செக்டர், குரு வந்து தனக்காரகன்னு சொல்லுவோம். ஃபினான்ஸ் செக்டர் பேங்கிங்னாலே குரு தான். சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரைவேட் பேங்க்ஸ், குரு வந்து கவர்மெண்ட் பேங்க்ஸ் பிரைவேட் பேங்க் சுக்கிரன். ஸோ ரெண்டுமே வந்து பலமா. இப்போ சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா ராசியில, சுக்கிரன் வந்து மீன ராசியில இருந்தா சுக்கிரன் வந்து உச்சம் அப்படின்வாங்க. குரு வந்து பாத்தீங்கன்னா பரிவர்த்தனை நடந்திருக்கனால ரெண்டுமே கவர்மெண்ட் பேங்க்ஸ் பிரைவேட் பேங்க் எல்லா பேங்கிங் செக்டர் மொத்தமாவே வந்து பலமா போகுது. அதுக்கு ஒரு சாட்சி தான் வந்து நவாம்சம். நவாம்சத்துல 21ஆம் தேதி குரு வந்து பலமா வரார். சுக்கிரன் எங்க இருக்காருன்னு பாருங்க. நவாம்சத்துல கன்னி ராசியில இருக்காரு. அவர் வந்து 21ஆம் தேதி கன்னி ராசியில இருக்காரு. சுக்கிரனுடைய 339 டிகிரி, உத்திரட்டாதி 2ஆம் பாதம். உத்திரட்டாதி என்றது சனியோடைய நட்சத்திரம். சனியோடைய நவாம்சம் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும் பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும். சனியோடைய 1ஆம் பாதம் வந்து இங்க ஸ்டார்ட் ஆகும். 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். சனி அதாவது உத்திரட்டாதியோடைய 1ஆம் பாதம் வந்து நவாம்சம்ல இங்க வரும். உத்திரட்டாதி 2ஆம் பாதம் இங்க வரும். உத்திரட்டாதி 3ஆம் பாதம் இங்க வரும். இப்போ வந்து சுக்கிரன் வந்து உத்திரட்டாதி 2ஆம் பாதத்துல இருக்கார். 340 டிகிரி வரைக்கும் உத்திரட்டாதி 2ஆம் பாதம். அதாவது ஜஸ்ட் ஒரு 0.20 டிகிரி தான் வந்து மிச்சம் இருக்கு 340 டிகிரிக்கு. 340 வந்துச்சுன்னா உத்திரட்டாதி 3. உத்திரட்டாதி 3 அப்படின்னா சுக்கிரன் இங்க வந்துடுவார். சுக்கிரன் வந்து இங்க வந்துட்டு என்ன நடக்கும்னா, சுக்கிரனுடைய வீடு வந்து ரிஷப ராசி அண்டு துலா ராசி. சுக்கிரன் வந்து அவருடைய சொந்த வீடுக்கு வரார். நவாம்சத்துல பலம் பெறார். பயங்கரமான பலத்தோட சுக்கிரன் வந்து இங்க வருவார். குரு வந்து ஆல்ரெடி பலத்தோட இங்க இருக்கார் நவாம்சத்துல. ஸோ பிரைவேட் பேங்க்ஸ், கவர்மெண்ட் பேங்க்ஸ் ஆல்ரெடி ராசியில பரிவர்த்தனை நடந்திருக்கு. நவாம்சத்திலையும் முழு பலத்தோட குருவும் வராரு, சுக்கிரனும் வராரு. அப்ப என்ன நடக்கும் நீங்களே சொல்லுங்க. பேங்கிங் செக்டார் தான் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். இது எப்போ வரைக்கும்னா அடுத்த 2-3 வாரத்துக்கு இது நடக்கும். ஏன் அப்படின்னா குரு வந்து 50 டிகிரி, இது வந்து என்னைக்குன்னா கிரகநிலை 21ஆம் தேதி, 21ஆம் தேதி அன்னைக்கு 50 டிகிரியில் இருக்கார் ரோகிணியில். இவர் ரோகிணி 4 வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 4 டிகிரி 53.7 வரைக்கும் ரோகிணி 4ஆம் பாதம். அப்புறம் வந்து மிருகசீரிடம் வந்துடும். அடுத்த 4 டிகிரின்றது குரு வந்து 10 நாள் 12 நாள் கிடக்கும். ஸோ அடுத்த 12 நாளைக்கு குரு அங்கதான் இருப்பார். சுக்கிரன் வந்து பரிவர்த்தனையில் இருக்காரு. நவாம்சத்தில் சுக்கிரன் இங்க இருந்தா இங்க ஒரு 7-8 நாள் இங்க இருப்பார். ஸோ கண்டிப்பா அடுத்த ஒரு 10-12 நாட்களுக்கு வந்து பேங்கிங் செக்டர் தான் ஃபோக்கஸ் பண்ணணும்.
ஏன் அப்படின்னா மூணு சாய்ஸ் நான் சொல்றேன். ஒன்று வந்து அதிகமான பாதசாரம் பெற்றது வந்து பூரட்டாதி அண்ட் புனர்பூசம். குருவோடைய பாதசாரத்தில் டிராவல் ஆகுது. எல்லாம் 9 கிரகத்தில் 4 கிரகம் வந்து குருவோடைய பாதசாரத்தில் டிராவல் ஆகுது. அப்போ வந்து ஒரு கிரகம் வந்து யாருடைய காலில் இருக்காங்களோ அந்த கிரகத்துடைய காலுக்கு உண்டான பவர் வந்து கிடைக்கும். ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது குரு வந்து பலமா இருக்கார், பிளஸ் குரு நவாம்சத்தில் பலமா இருக்கார், பிளஸ் குரு வந்து பரிவர்த்தனை சுக்கரனோட நடந்திருக்கு. சுக்கரன் நவாம்சத்தில் பலமா வரப்போறார். ஸோ இது எல்லாமே கூட்டி கழிச்சு பார்க்கும்போது பேங்கிங் செக்டர் வந்து நல்ல ஒரு பெரிய ரேலி கொடுக்க போகுது. ஸோ இதை ஃபோக்கஸ் பண்ணும். டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் வரும். நெக்ஸ்ட் டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் வரும்போது பேங்க் நிஃப்டி இது வந்து வீக்லி சார்ட் வச்சிருக்கேன். வீக்லி சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மூவிங் ஆவரேஜ், பர்பிள் கலர் மூவிங் ஆவரேஜ் வந்து 100 EMA நான் வச்சிருக்கேன் பாருங்க. இந்த MA ரிப்பன் EMA 8 EMA 13 EMA 50 EMA 100 EMA. இதில் 8 வந்து இந்த கிரீன், ரெட் வந்து 13, இந்த ஸ்கை ப்ளூ வந்து 50, பர்பிள் வந்து 100. ஸோ இந்த 100 EMA வந்து சப்போர்ட்ல நிற்கிது. வீக்லியில் வந்து 100 EMA சப்போர்ட். 100 EMAன்றது பெரிய சப்போர்ட். அதுவும் வீக்லியில் 100 EMAன்றது நல்ல ஒரு சப்போர்ட். ஸோ எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் வந்து இது வந்து இந்த வீக்லி மூவிங் ஆவரேஜ் போன விளக்கமோட முடிஞ்சுது. இப்போ இந்த வரப்போற மண்டே ஸ்டார்ட் ஆகும்போது இந்த மூவிங் ஆவரேஜ் கொஞ்சம் மேலே உயர்ந்து வந்துடும். 47,700 வந்து நல்ல சப்போர்ட் மார்க்கெட்டுக்கு. ஏன்னா அந்த மூவிங் ஆவரேஜ் வந்து 100 EMA வந்து நல்லா ஸ்ட்ராங்கா